மை சேனல் தர்ஷன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இது வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்லேருந்து பார்க்கலாம். Have you observed the position of the handle in a door? It is always placed at the edge of door, at not at same other place. Why? Have you tried to push a door by placing your hand closer to the hinge or the fixed edge? What do you observe? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கதவில் ஹேண்டில் எதுக்காக வந்து ஒரு கதவோட கார்னரில் எட்ஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஏன் வந்து அது அதே இடத்துலையே கொடுக்குறாங்க, வேறு எந்த இடத்துலையும் வந்து வைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம வந்து கதவை வைக்கும் போது அந்த ஒரு ஆணி மாதிரி சைடில் வைப்போம்ல புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல கதவை தள்ளனா என்ன ஆகுது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க இப்போ, அந்த டோர் கேன் பி ஈஸிலி ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ்ட் when you apply the force at a point far away from the fixed edge. ஸோ நீங்கள் டோருக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்துலேருந்து தள்ளினீங்கன்னா தள்ள முடியாது, அதுக்கு விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளினீங்கன்னா ஈஸியாக தள்ளலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க. In this case, the effect of the force you apply is to turn the door about the fixed edge. This turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of application of force is more. இப்போ வந்து ஒரு கதவு இருக்குது, அந்த கதவு வந்து பெரிய கதவாக இருக்குது. அவன் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண இடத்துல போட்டு தள்ளினாலும் அது தள்ளவே முடியாது. அதுவே ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப தூரத்தில் தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக தள்ளலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் ஏஜோட கொஞ்சம் தள்ளி புஷ் பண்ணோம்னா நம்மளோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹிங்ஸ் இங்கே இருக்குது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க +Z. இங்கே வந்து ஆணியை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்க, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்குன்னா, த ஆக்சிஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்ட் ஏஜ் about which the door is rotating is called as the axis of rotation. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு கதவை வந்து ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் புஷ் பண்ணாலும் இல்லை புல் பண்ணாலும் வந்து அது ஓப்பன் பண்ணுறதுக்கும் அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் அ ராட் ஆர் டு த ஃப்ளோர் ஆர் வால் அண்ட் அப்ளை அ ஃபோர்ஸ் அட் த அதர் அண்ட் டேங்கென்டியலி. ஸோ டேங்கென்டியலின்னு என்னென்னு பார்ப்போம். In a way that relates one slightly to a matter peripherally. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், அது கொஞ்சம் புரியல. Slightly or indirectly related to something, not closely connected to something, relating to a tangent in or along a tangent. ஸோ வந்து not closely connected to something. ஸோ இது என்னென்னு பார்ப்போருங்க. அப்படின்னா வந்து இன்டேரக்டாக இல்லைனா வந்து நாட் க்ளோஸ்டு ரிலேட்டிங். ஸோ வந்து இந்த இதுக்கு வந்து இன்டேரக்டாக வந்து ரிலேட் ஆகிறதா வந்து டேங்கன்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போவோம். The rod will be turned about the fixed point is called as point of rotation. ஸோ அந்த ராட் வந்து அதோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வரைக்கும் தான் ரொட்டேட் பண்ணும், 360 டிகிரி ரொட்டேட் பண்ண. நம்ம எது வரைக்கும் வந்து அதை ஃபிட் பண்ணுறோமோ, அதாவது நம்ம ஃபிட் பண்ணுறது வந்து எவ்வளோ இதுக்கு இருக்குதோ அவ்வளோ இது மட்டும் தான் அது ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து moment of the force. So the rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called moment of the force about that point or torque. So torque என்னன்னு பார்ப்போம். In physics and mechanics, torque is the rotational equivalent of linear force. It is also referred to as the moment of force, rotational force or turning effect. ஸோ வந்து டார்க்குனா வந்து டேர்னிங் எஃபெக்ட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, காரில் வந்து ஸ்பீட் அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் மெஷர்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் அண்ட் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ டார்க்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டார்க்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா, ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் நம்ம மெஷர் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். டார்க்யூ இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த plane containing the line of action of force and the distance.
இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் nm. ஸோ டார்க்கியோட டார்க்கியோ வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அது வந்து இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். டார்க்கியோ வந்து பர்பெண்டிகுலர் அலாங் த டைரக்ஷன் பர்பெண்டிகுலராக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டார்க்கியோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா nm, கேபிட்டல் N ஸ்மால் m. நெக்ஸ்ட் என்னென்னா கப்புள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைசியில் இருக்குது பாருங்கள், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்புள் இஸ் நோவன் அஸ் மோமெண்ட் ஆஃப் கப்புள். இது வந்து 2 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். Two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points constitute a couple. ஸோ என்னென்னா two equal and unlike parallel forces. ஸோ காட்டுறேன் பாருங்க அது. ஸோ இது ரெண்டும் ஒரு அன்லைக் parallel force, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படி சொல்கிறாங்க. கண்டினியூஸாக வந்து அந்த ரெண்டுமே வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து கப்புள்னு சொல்கிறாங்க. The line of action of the two forces does not coincide. ஸோ coincide என்னன்னு பார்ப்போம். In which things happen at the sorry friends, இதில் இங்கே இருக்குது. To happen at the same time as something else, to agree with something exactly, to be the same as something else. ஸோ என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிறதா வந்து காயின்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ காயின்சைட்னா வந்து கோஇன்சிடென்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ புக்கில் போகலாம். Line of action of the two forces does not coincide. It does not produce any translatory motion since the resultant is zero. But a couple results in causes the rotation of the body. Rotating effect of a couple is known as moment of couple. ஸோ கப்புள்னா வந்து ஒரு ஈக்குவலாக அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாடி மேலே அப்ளைடாக வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது பேர் தான் வந்து கப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்புள் இஸ் நோன் அஸ் மோமெண்ட் ஆஃப் கப்புள். ஸோ கப்புள்னா என்னென்னா அதுதான். ஸோ அதுவே வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்டில் வந்துச்சு, அது வந்து மோமெண்ட் ஆஃப் அ கப்புள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் அ டேப், ஸோ டேப் ஓப்பன் பண்ணுறது, விண்டிங் ஆர் அன்விண்டிங் அ ஸ்க்ரூ, spinning of a top, etc. அந்த மாதிரி நிறைய இருக்குது. Moment of a couple is measured by the product of any one of the forces and the perpendicular distance between the line of action of two forces. The turning effect of a couple is measured by the magnitude of its moment. Moment of a couple is equal to force into perpendicular distance. Force into perpendicular distance between the line of action of forces. Perpendicular distance between the line of action of forces. ஸோ இது எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன சொல்ல வராங்கன்றத. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் லைன் இருக்குது. இது வந்து என்னென்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து இப்படி பர்பெண்டிகுலர் லைன் மெஷர் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து மூமெண்ட் ஆஃப் அ கப்புள். ஸோ மோமெண்ட் ஆஃப் அ கப்புள் வந்து எம்முன்னு வந்து அது கேபிட்டல் எம் சொல்லிட்டு டிரைவ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸு வந்து எஃப்னு டிரைவ் பண்ணுறாங்க. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், இது வந்து எஸ் கேபிட்டல் எஸ் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. த யூனிட் ஆஃப் மோமெண்ட் ஆஃப் அ கப்புள் இஸ் நியூட்டன் மீட்டர். என் கேபிட்டல் என் எம். ஸோ கப்புள் ஆஃப் அந்த மூமெண்ட் ஆஃப் அ கப்புளோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் in SI system and dyne centimeter in CGA system. SI சிஸ்டத்தில் வந்து dyne சென்டிமீட்டர் இந்த யூனிட் அந்த மோமெண்ட் ஆஃப் அ கப்புளோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் SI சிஸ்டத்தில், dyne சென்டிமீட்டர் வந்து CGA சிஸ்டத்தில். ஸோ சிஜிஎஸ்னால் என்னென்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்டிமெட்ரிக் கிராம் செகண்ட், அதுதான் வந்து சிஜிஎஸ் ஃபுல் ஃபார்ம். By convention, the direction of moment of a force or couple is taken as positive if the body is rotated in the anti-clockwise direction and negative if it rotates in the clockwise direction. They are shown in figure 1.4 A and B. So இது clockwise moment, இது வந்து பாசிட்டிவ்ல நெகட்டிவ். ஸோ clockwise வந்து சுற்றுச்சுன்னா அது வந்து நெகட்டிவ்,
ஸோ அதுவே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்யூ. ஸோ டார்க்யூவோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கியர்ஸ். A gear is a circular wheel with teeth around its rim. It helps to change the speed of rotation of a wheel by changing the torque and helps to transmit power. ஸோ கீர் சைக்கிள், கீர் போடுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீசா. Most of you have played on the seesaw. Since there is a difference in the weight of the person sitting on it, the heavier persons lift the lighter person. When the heavier person come closer to the pivot point, fulcrum. ஸோ அது என்னென்னா pivot pointனா அதை ஃபிக்ஸ் பண்ணி கடத்திக்கிட்ட. The distance of the line of action of the force decreases. It causes less amount of torque to act on it. This enables the lighter person to lift the heavier person. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டியரிங் வீல். ஸோ இந்த சீசா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சீசாவில் உட்காந்துருக்கீங்க, அதை உட்கார வேண்டிய இடத்துல வந்து உட்காந்துட்டு விளாண்டுருக்கீங்க. ஹெவியர் பர்சன் வந்து அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்கன்னா நம்ம லைட்டரான நம்ம வந்து ஹெவியரான ஒருத்தவங்கள தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டியரிங் வீல். A small steering wheel enables you to maneuver a car easily by transferring a torque to the wheels with less effort. ஸோ இந்த MANOEUORE அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். Skillful action or management the driver avoided an action by a quick maneuver. அது இன்னொன்று a training exercise by armed forces. Planned movement of troops and ships. ஸோ இதோட உண்மையான மீனிங் என்னென்னா ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன் தான் வந்து மேன்யூவர்னு மீனிங். ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். When a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. என்ன சொல்கிறாங்கன்னா, when a number of like or unlike parallel forces act on a rigid body. ஸோ ஒரு நிறைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 லைக் ஆர் அன்லைக் parallel ஃபோர்ஸஸ் வந்து ஒரே பாடியில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ அது வந்து அதுவும் வந்து அந்த பாடி வந்து ஈக்குவிலிபிரியமில் இருக்கணும். அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். இந்த அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனும் ஆன்டி கிளாக் வைஸோட டைரக்ஷனும் ரெண்டு அல்ஜிப்ரைக் சம்மும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், at equilibrium, the algebraic sum of the moments of all the individual forces about any point is equal to 0. அப்படி இருக்கும்போது அது எந்த இடத்துலையுமே தள்ளுறது எல்லாமே வந்து அந்த ஃபோர்ஸ் மேலே, அந்த பாடி மேலே வந்து 0 அப்படின்ற ஒரே ஒரு மட்டும் தான் காட்டும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், இது கிளாக் வைஸ் மூமெண்ட், இது டைரக்ஷன் 1, இது டைரக்ஷன் 2, இது பிங்கிறது வந்து லீனியர் மொமெண்டம். ஃபோர்ஸ் 1, ஃபோர்ஸ் 2 சொல்லியிருக்காங்க. So in the illustration given in figure 1.5, the force F1 produces an anti-clockwise rotation at a distance d1 from the point of pivot P called fulcrum. Sorry, இது வந்து linear momentum கிடையாது, fulcrum, சீசா மாதிரி சொல்லியிருக்காங்க. And the force F2 provides a clockwise rotation at the distance d2 from the point of pivot P. The principle of moments can be written as follows. Movement in clockwise direction is equal to movement in anti-clockwise direction. அப்படின்னா F1 into D1 is equal to F2 into D2. ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of the force. ஸோ என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பவுலர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாலை வேகமாக ஓடி வந்து போடுறோம். அது வந்து நம்ம போடுற மொமெண்டமோட வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம போடுற மொமெண்டமோட கொஞ்சம் டேரக்டில் ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து அது நம்ம போடுற டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of the force. ஸோ அதான் சொல்கிறாங்க. This law helps us to measure the amount of force. So it is also called as law of force. Let M
be the mass of a moving body moving along a straight line with an initial speed u after a time interval of t. The velocity of the body changes to v due to the impact of an unbalanced external force f. So initial momentum of the body வந்து p1 is equal to mu. Final momentum of the body is equal to pf is equal to mv. So change in momentum வந்து delta p. So triangle meaning என்ன delta p is equal to pனா வந்து இது பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மொமெண்டம். ஸோ இது லீனியர் மொமெண்டம். ஸோ ஐ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ இதில் போடல. ஸோ ஐனா என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. எம்யூ. ஸோ எம்ஐங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ எம்ஐ இஸ் ஈக்குவல் டு எம்யூ. ஃபைனல் இனிஷியலுக்கு வந்து ஐ வந்திருக்கு, ஃபைனலுக்கு எஃப் வந்திருக்கு. ஃபைனல் மொமெண்டம் வந்து என்னென்னா பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம்பி. ஸோ இனிஷியல் வந்து எம்யூ இருக்கும், மாஸ் இன்ட்டு ஸ்பீட். ஃபைனல் வந்து என்ன இருக்கும்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இருக்கும். சாரி வெலாசிட்டி இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு லீனியர் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி அந்த மைனஸ் அந்த இது ஃபைனல் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. ஸோ எது கிரேட்டராக இருக்கோ அது ஃபஸ்ட் வந்துக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ. ஸோ இதான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஃபோர்ஸ் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இது வந்து மீனிங் என்னென்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். ஃபோர்ஸ் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். So F directly proportional to the change in momentum by time. So F force directly proportional to mv minus mu. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது கண்டிப்பாக 1 மார்க்ஸில் கேட்டாலும் சாரி டீட்டெயிலில் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் தென் ஃபார்முலாஸ் எதுனா இது ஒரு ஃபார்முலா தான், இது ஒரு ஃபார்முலா, இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம், இந்த பரவாயில்ல சொல்லிடுறேன். ஸோ எஃப் வந்து directly proportional to mv minus mu by t. And then f is directly sorry இந்த proportional எடுத்துட்டாங்க. ஸோ f is equal to km v minus u. ஸோ கிலோமீட்டர் வந்துடுது. ஸோ வெலாசிட்டியும் அப்புறம் ஸ்பீடும் வந்து மைனஸ் பண்ணுறாங்க பை டைமில். ஹியர் k is the proportionality constant. k வந்து proportionality constant, அதாவது directly proportional வந்து உள்ளே வந்துடுச்சு. k is equal to 1 in all system of units. So k ஓட வேல்யூ வந்து 1. So f is equal to m into v minus u by t. Since acceleration is equal to change in velocity by time, a is equal to v minus u by time. Hence we have force is equal to mass into acceleration. No external force is required to maintain the motion of a body moving with uniform velocity. When the net force acting on a body is not equal to 0, then definitely the velocity of the body will change. Thus, change in momentum takes place in the direction of the force. Oh, sorry friends. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன் ஆஃப் அ பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஒரு யூனிஃபார்மாக ஒரு வெலாசிட்டி போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து நம்ம அது வந்து அதே வெலாசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த வித ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. when the net force acting on a body is not equal to 0, then definitely the velocity of the body will change. அப்போ வந்து அந்த பாடியில் இருக்க நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இல்லைன்னா அது கண்டிப்பாக வந்து அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. thus change in the momentum takes place in the direction of the force. அப்படிப்பட்ட அந்த மொமெண்டமில் வர சேஞ்சை வந்து டைரக்ஷன்லேயும் வந்து மாறும், ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன்லேயும் மாறும் அப்படின்றாங்க. the change may take place either in magnitude or in direction or in both. இந்த சேஞ்ச் வந்து மேக்னிட்யூட் லென்த்லேயும் மாறலாம், டைரக்ஷன்லேயும் மாறலாம், இல்லை ரெண்டுத்துலேயுமே மாறலாம்னு சொல்கிறாங்க. force is required to produce the acceleration of a body in a uniform circular motion even to the speed. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் அ பாடி. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான், ஒரு ஃபுட்பால் நம்ம உதச்சிட்டே இருந்தால் தான் அது போயிட்டே இருக்கும், விட்டுட்டோம்னா அது போய் நின்றும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடிக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கணும்னா அதுக்கு ஃபோர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும்.
In a uniform circular motion, even to the speed, magnitude of velocity remains constant. The direction of the velocity changes at every point on the circular path. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருந்தாலும் லென்த் ஆஃப் த வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஒரே இதாக தான் இருக்கும். த டேரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த சர்க்குலர் பாத். இப்போ ஒரு ஒரு கார் வந்து கிரிகிரின்னு ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்குன்னா அது கரெக்டாக சுற்றாது, கண்டிப்பாக எங்கேயாச்சும் முட்டி அப்படி தான் சுற்றும். அதான் சொல்கிறாங்க. ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ரேடியஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சென்டரில் ஒரு பெட்டல் இருக்குது, அது வந்து காற்றடிச்சா சுற்றுது. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். த ஃபோர்ஸ் விச் ப்ரொடியூசஸ் திஸ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் அ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த வகையான ஃபோர்ஸை வந்து ஆக்சலரேஷனுக்கு கொடுக்கும் போது, இந்த வகையான ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது அது வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஆக்சுவலி சென்ட்ரிபீட்டல் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். about which you have learned in class 9. 9th வந்து இதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னா, எஸ்ஐ யூனிட்டுக்கு வந்து நியூட்டன், சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு வந்து டைன். டெஃபினேஷன் ஆஃப் நியூட்டன், 1 நியூட்டன் என். The amount of force required for a body mass 1 kilogram produces an acceleration of 1 ms minus 2 or 1 n is equal to 1 kg ms minus 2. ஸோ இது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பாடி ஆஃப் மாஸ் 1 kilogram ப்ரொடியூசஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 ms minus 2. ஸோ என்னென்னா, ஒரு 1 kilogram இருக்க பாடியோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா 1 n is equal to 1 kg ms minus 2 சொல்கிறாங்க. டெஃபினேஷன் ஆஃப் 1 டைன். ஸோ 1 டைனுக்கும் 1 நியூட்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பாடி of mass 1 gram produces an acceleration of 1 centimeter s minus 2 or 1 dyne is equal to 1 g c ms minus 2. Also 1 newton is equal to 10 to the power of 5 dyne அப்படின்னு சொல்லி 3 தான் கொடுத்துருக்காங்க. Unit force. The amount of force required to produce an acceleration of 1 ms minus 2 in a body of mass 1 kilogram is called unit force. The amount of force required to produce an acceleration. இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது ஆனால் வந்து ஆக்சிலேட் ஆகிறதுக்கு இந்த இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வந்து அது ஆக்சிலேட் ஆகும் அப்படின்னு இது பண்ணுறது தான் பேர் வந்தால் யூனிட் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த SI system of units, gravitational unit of force is kilogram force represented by kgf. In the CGS system, its unit is gram force represented by gf. So 1 kgf is equal to 1 kg into 9.8 ms minus 2 is equal to 9.8 newton. 1 gf is equal to 1 g into 980 cms minus 2 is equal to 980 dyne. ஸோ இம்பல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இம்பல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இம்பல்ஸ்னால் ஒரு பயங்கர ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. இப்போ நான் ஒரு பாக்ஸர், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு முன்னாடி ஒரு பாக்ஸிங் பேக் தொங்கிட்டுருக்கு. நான் வந்து அதை க்ளவுஸ் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சச்சுன்னு குத்துறேன். ஸோ நான் குத்தும் போது வந்து ரொம்ப நேரம் போயிட்டு அப்படியே குத்துது இல்லைங்களா, ஒரு இப்படின்றதுக்குலாம் நம்ம குத்திட்டு வந்துடுவோம்ல. ஸோ அதுதான் அவ்வளோ அத்தனோண்டு அந்த ஷார்ட் டைமில் வந்து அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் வந்து அந்த இதில் ஆக்ட் ஆகுதுல. ஸோ அதுதான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ். when a force F acts on a body for a period of time, then the product of force and time is known as impulse represented by J. ஸோ அதாவது அதாவது ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இம்பல்ஸ்னு அர்த்தம். அந்த இம்பல்ஸை வந்து ஜே அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்பல்ஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி, ஸ்மால் டி. ஸோ பை நியூட்டன் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டி. டெல்டா ரெஃபர்ஸ் டு சேஞ்ச். டெல்டா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஃபர் ஆகுமா. ஸோ அப்போ டெல்டா பி வந்து வெளியே வந்துடும். இங்கே டிவைடில் இருக்கிறதுனால வெளியே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இது உள்ளே வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். சரி, ஆமாம். ஸோ வந்து டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி.
So J is equal to, impulse is equal to delta P. Impulse is also equal to the magnitude of change in momentum. Its unit is kgms minus 1 or ns. Change in momentum can be achieved in two ways. They are a large force acting for a short period of time and a smaller force acting for a long period of time. ஸோ ஸ்மால் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு அது மேலே ஆக்ட் ஆகலாம். அதே மாதிரி பெரிய ஃபோர்ஸ் வந்து சின்ன கொஞ்ச நேரத்துக்கு அது மேலே ஆக்ட் ஆகலாம். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து automobiles are fitted with springs and shock absorbance to reduce jerk while moving on uneven roads. In a cricket, a fielder pulls back his hand while catching the ball. He experiences smaller force for a longer interval of time to catch the ball, resulting in a lesser impulse on his hand. So அதுதான் நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டனோட தேர்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஸோ இப்போ ஒரு பால் இருக்குது, அந்த பால் வந்து நான் இங்கேருந்து தூக்கி போடுறேன். ஸோ இங்கேருந்து அந்த செவுத்துக்கிட்ட போகிறது வந்து ஃபோர்ஸ் 1, அது அங்கே படுறது வந்து ஈக்குவல் ஆக்ஷன். அங்கேயும் திருப்பி எனக்கு வர்றது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அங்கே போய் பட்டுட்டு திருப்பி எனக்கு வரும்போது அது ஃபோர்ஸ் 2 மாறிடும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அது இன்னொரு ஆப்ஜெக்ட், இது எப்பவுமே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் மட்டும்தான் நடக்கும். டூ ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான், மோர் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ 2 ஆப்ஜெக்ட் மட்டும்தான். If a body A applies a force FA on a body B, then the body B reacts with the force FB on the body A, which is equal to FA in magnitude but opposite in direction. So FB is equal to minus FA. Example வந்து when birds fly, they push the air downwards with their wings. Action. And the air pushes the bird upwards. Reaction. ஸோ வந்து நான் பறவை வந்து ரெக்கையை இது பண்ணி தட்டும் போது வந்து காற்று கீழே புஷ் பண்ணுறது வந்து ஆக்ஷன், அதனால அது மேலே போகிறது வந்து ரியாக்ஷன். when a person swims, he pushes the water using the hands backwards. ஆக்ஷன். தண்ணியை வந்து இப்படி பின்னாடி தள்ளி தான் நீச்சல் அடிப்பாங்க. and the water pushes the swimmer in the forward direction வந்து ரியாக்ஷன். இவன் தள்ளுறது வந்து அவன் அந்த ஸ்விம்மரை வந்து முன்னாடி தள்ளுறதுன்னு சொல்கிறாங்க. when you fire a bullet, the gun recoils backward as the bullet is moving forward. புல்லட் சுட்டோம்னா புல்லட் உண்மையான கன் சொல்கிறாங்க. இது நான் டாய் கன் கிடையாது. உண்மையான கன்னில் சுடும் போது அது ஃபோர்ஸில் வந்து கன்னு பின்னாடி வரும், புல்லட் முன்னாடி போகும், அது வந்து ஆக்ஷன். அந்த கன் ஈக்குவலைசஸ் திஸ் ஃபார்வர்ட் ஆக்ஷன் பை மூவிங் பேக்வர்ட், அது வந்து ரியாக்ஷன். அது முன்னாடி போகிறது வந்து பின்னாடிக்கு வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்குதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபிள் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். There is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. ஸோ எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அது வந்து அந்த லீனியர் மொமெண்டம் வந்து அது எந்த விதமான சேஞ்ச் இல்லாமல் அந்த லீனியர் மொமெண்டம் அந்த பாடியில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றாங்க. Let us prove the law of conservation of linear momentum with the following illustration. ஸோ U1 U2ங்கிறது ஸ்பீட், FA FBங்கிறது ஃபோர்ஸ், V1 V2ங்கிறது வெலாசிட்டி. ஸோ M1 M2 M1 M2 M1 M2 இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து மாசஸ் பாடிஸ். ஸோ வந்து ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஸ்பீடு U1 U2 வந்து ரைட் சைட் பார்த்து போகுது, வெலாசிட்டி 1 வெலாசிட்டி வந்து ரைட் சைட் பார்த்து போகுது, எஃப்ஏவும் எஃபியும் வந்து ஆப்போசிட்டாக மோதிக்குது. ஸோ ரெண்டுமே வந்து இப்படி வருது, ஒன்று லெஃப்ட்லேருந்து வருது, இன்னொரு ரைட்டில் வந்து ஒன்று மோதிக்குது, அப்படி காட்டுறாங்க. ப்ரூஃப். Let two bodies A and B having masses m and 1 with initial velocity u and u2. So it is speed கிடையாது, initial velocity in a straight line. Let the velocity of the first body be higher than that of the second body. So example u1 greater than u2. u1 greater than u2. During an interval of time t second, they tend to have a collision. After the impact, both of them move along the same straight line with the velocity v1 and v2 respectively. Force on body B due to A. So Fa is equal to m2 and v2 minus u2 by t. So force on body A due to B. Fb is equal to m1 b1 minus u1 by t. So இங்கே m2 போடுற இடத்துல இங்கே m1 போடணும், அவ்வளோதான். 2 இடத்துல 1 வரணும், 1 வர இடத்துல 2 வரணும், அவ்வளோதான். By Newton's third law of motion, action force is equal to reaction force. So FB is equal to minus FA. ஸோ இந்த சைடு வந்து எஃபியை வந்து M1 போட்டு மென்ஷன் பண்ணி ஃபுல்லாக எழுதிடலாம்.
இங்கே -FA இருக்கிறதுனால -M2ன்னு போட்டு ஃபுல்லாக எழுதிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா M1V1 + M2V2 = M1U1 + M2U2. அதான் வந்து எப்படி சொல்கிறது, இதோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் மாதிரி. The above equation confirms in the absence of an external force, the algebraic sum of the moment after collision is numerically equal to the sum of the moment of before collision. ஸோ எப்பவுமே ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hence the law of conservation linear momentum is proved. நெக்ஸ்ட்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க். இது கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாமும் கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னால் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து வீடியோஸ் போட முடியும். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய் ஆல்.